ஸ்கூல்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபில இன்னைக்கு எபிசோட் 3 நம்ம இன்னைக்கு பண்ண போறது ராகி அண்ட் பனானா போட்ட பணியாரம். ஒரு பவுல்ல பனானாவை சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா பிரவுன் சுகரை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதுல ட்ரை இன்கிரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ராகி ஃபிளார்ல ஒரு ஏலக்காய் வெடிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கேன். அப்பதான் நமக்கு வெளியே கொஞ்சம் கிறிஸ்பியான அவுட்டர் கிடைக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் ஆர் ஃப்ரெஷ்லி கிரேட் பண்ண கோகனட்டையும் சேர்த்துக்கலாம். பணியாரம் கொஞ்சம் ஃப்ளஃபியரா வரணுங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூனை விட கம்மியா பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேன். இப்ப பாலை சேர்த்து இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துப்போம். இப்ப நல்லா சூடா இருக்க பணியார கல்ல பட்டர் ஆர் கீ சேர்த்துட்டு நம்மளோட பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி 2 பக்கமும் ஸ்லோ ஃபிளேம்ல நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளுடைய ராகி பனானா கோகனட் போட்ட பணியாரம் ரெடி ஆயிடும். சூப்பர் அண்ட் சாஃப்ட் ஃப்ளஃபியா இருக்கும். என்னோடது கொஞ்சம் மைல்டா இருந்துச்சு பிகாஸ் பனானால ஸ்வீட்னஸ் கம்மியா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால. இன்னும் கொஞ்சம் இனிப்பா வேணும் அப்படின்னா கொஞ்சம் சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இதுவே மைல்டா சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க பேக் பண்ற ஸ்நாக்ஸ் பாக்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸா இருக்கட்டும் ஒரு ஃப்ரூட்டை கண்டிப்பா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு தேவையான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அதிலே ரிசீவ் ஆயிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மாமி ஹாப்பி பேபி. பாய்.